என் அன்பு தங்கமே, நல்ல நாளில் இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என்னை கண்டதும் தொடு. அம்மா, உனக்கு ஒரு சுப செய்தியினை தருகின்றேன். என் பிள்ளையே, நிச்சயமாக எனக்கு நீ நன்றி சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கின்றேனோ அதை சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. எப்பொழுதுமே நம் வாழ்க்கையில் நமக்கென நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு சமயத்தில் நமக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்து விடுகின்றது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை அவ்வளவு எளிதில் யாராலும் இங்கு புரிந்து கொள்ள முடிவது கிடையாது. ஆனால் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நீ மனமகிழ்ச்சியோடு இருக்கப் போகின்றாய். உன்னை சார்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய். நான் கொடுக்கக்கூடிய சுப செய்தியானது உன்னை வாழ்க்கையில் மேலும் மேலும் நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல போகின்றது. இத்தனை காலமும் நம் வாழ்க்கையில் என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்த உன்னுடைய வேதனைகள் எல்லாம் நீங்கி உனக்கான சுபமங்கல நிகழ்வுகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. வராகியினுடைய அன்பு பிள்ளையான உனக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று நினைத்துவிட்ட பிறகுதான் இந்த பஞ்சமியில் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். இனி யாராலும் நான் கொடுப்பதை தடுத்து நிறுத்திவிட முடியாது. எல்லா சூழ்நிலையிலும் நீ நினைத்த வெற்றியை பெறப்போகின்றாய். சுற்றி நடந்த ஒவ்வொரு சூழ்ச்சிகளும் உன்னை விட்டு விலகி கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவருக்குமான தண்டனைகள் கிடைக்க பெற்று கொண்டிருக்கிறது. அவரவர் வாழ்க்கையில் அவரவர்கள் அனுபவித்த துன்பங்களை எல்லாம் விட்டு விலகி உனக்கான சந்தோஷத்தை அவர்களாகவே உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க முன்வரப் போகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் எடுத்த எவ்வளவோ முயற்சிகள் உன்னுடைய வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் உனக்கு நல்லபடியாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது. அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கிறதல்லவா? என் பிள்ளையே, உனக்கு வாழ்க்கையில் சுபமங்கல நிகழ்வுகளை எல்லாம் நான் நடத்த வேண்டும் என்று நினைத்துவிட்ட பிறகு உன்னிடத்தில் பல முறை பேச முயற்சி செய்தேன். ஆனால் நீ அதையெல்லாம் கேட்காமல் உன் வாழ்க்கையில் ஏதோ உனக்கு கஷ்டங்கள் வருகிறது, உன்னை பின்தொடர்ந்து வேதனைகள் வருகிறது என்று சொல்லி நீ கலக்கம் கொண்டிருந்தாயே தவிர ஒரு பொழுதும் அதிலிருந்து நீ மீண்டு வர நினைக்கவில்லை. அம்மா என்னதான் சொல்ல வருகிறாள் என்று கேட்க நீ தயாராக இல்லை. ஆனால் இப்பொழுது உனக்கு பல விஷயங்கள் புரிய தொடங்கிவிட்டது. இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்கிறது என்பதனை பற்றி நீ உணரத் தொடங்கிவிட்டாய். உன்னை சூழ்ந்து அம்மா தருகின்ற ஒவ்வொரு வெற்றியும் என்னவாக இருக்கும் என்பது உனக்கு தெளிவாக புரிய ஆரம்பித்து விட்டது. இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி மட்டும்தான் என் பிள்ளை சிந்திக்க வேண்டும். இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை பற்றி மட்டும்தான் உனக்கு தெளிவு வேண்டும். நடப்பது உறுதி எனும் பொழுது அதை நோக்கிய வெற்றி பயணத்தை நீ தொடர வேண்டுமல்லவா? இனி எப்பொழுதுமே உனக்கான சந்தோஷம் நிறைவாக உனக்கு வேண்டும் என்றால் நீதான் அந்த முயற்சியில் முன்னே வர வேண்டும். நான் தருவதை சரியான தருணத்தில் உனக்கு கொடுக்க தயாராகிவிட்டேன். நீ பெறுவதை சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் போதும். இனி எந்த நிலையிலுமே உனக்கு துன்பங்கள் இருக்காது. ஏனென்றால் நீ அனுபவித்த கஷ்டங்களும் சோதனைகளும் வேதனைகளும் உன்னை தாண்டி உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டுமல்லவா? சோதனைகள் வருகிறது என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டே கண்ணீரோடும் கவலையோடும் நின்று கொண்டிருந்தாயானால்
உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்கள் கூட இவர்களிடத்தில் சென்றால் நமக்கும் கண்ணீர்தான் மிஞ்சும் என்று சொல்லி உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். தீய சக்திகள் உன்னை ஆட்டி படைக்கும். அதனால் அதற்கெல்லாம் ஒருபொழுதும் இடம் கொடுக்காமல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொண்டாயானால் உனக்கான மகிழ்ச்சியை இந்த வராகி கொடுப்பதை உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். யார் நினைத்தாலும் இனி எதையும் செய்ய முடியாது. யார் என்ன யோசனைகளை கொண்டு உன் வாழ்க்கையில் உன்னை அழிக்க முயற்சி செய்தாலும் அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்காது. நீ நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மாற்றங்களையும் ஒட்டுமொத்த திருப்பங்களையும் தெளிவாக கொண்டு உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்து விடுவாய். நம்பிக்கையோடு நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நம்பிக்கை கொண்டு நீ என்ன செய்தாலுமே இந்த வாழ்க்கை உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். எதிர்பார்த்த விஷயங்களும் எதிர்பாராத திருப்பங்களும் உன்னை நிச்சயமாக கலங்கடிக்கும். ஏனென்றால் நாம் இதை எதிர்பார்க்காமல் நடக்கும் பொழுது சந்தோஷத்தின் உச்சத்திற்கு நாம் செல்லத்தானே செய்வோம். அப்படித்தான் உன் தாயானவள் உனக்கும் உனக்கான சந்தோஷங்களை உன்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்ற நல்ல முடிவை எடுத்துவிட்டு இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கின்றேன். எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வந்திருக்கின்றது. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமுமே உனக்கு ஏதாவது ஒரு வகையில் துன்பத்தை கொடுக்காமல் உன்னை நல்வழிப்படுத்த வந்திருக்கின்றது. எல்லா நேரத்திலும் நீ நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று துணிந்து விட்டால் அதற்கான முயற்சிகளை மட்டும் கைவிட்டு விடாதே. மற்றதையெல்லாம் நான் சரிபார்த்து உன் கைகளில் தர வேண்டிய நேரத்தில் மனமகிழ்ச்சியோடு தந்து விடுகின்றேன். என்றோ ஒரு நாள் உன்னை சுற்றி இந்த மனிதர்கள் செய்த சூழ்ச்சிகளை கண்டு வருத்தம் கொண்டாய். ஆனால் இப்பொழுது அதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற மனநிறைவான விஷயங்களையும் சற்று நீ கவனித்துப்பார். உனக்கென இந்த வாழ்க்கை கொடுப்பது அத்தனையும் உண்மை என்பதனை புரிந்து கொள்வாய். உனக்காக செய்கின்ற எல்லா விஷயங்களும் எல்லா வகையிலும் உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்க கூடாது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். ஏனென்றால் அடுத்தவர்களுக்காக விட்டு கொடுத்து நாம் இழந்தது நம்முடைய வாழ்க்கைதான் என்பது என் குழந்தைக்கு புரிய தொடங்கிவிட்டது. இனிமேலும் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி நீ நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற வெற்றியை முழுமையாக நடத்திவிடு. அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நீ தெளிவாக வைத்துக்கொள். நான் வரும்பொழுதெல்லாம் மனதை மாற்றிக்கொண்டே இருக்காதே. அது வேண்டுமா இது வேண்டுமா என்று மாறி மாறி உனக்குள் எண்ணங்களை கொண்டு வராதே. நீ என்ன வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டாலும் நான் அதை உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன். நீ என்னதான் என்னிடத்தில் சொல்கிறாய் என்பதை அம்மா எப்பொழுதும் கவனித்து கொண்டே இருப்பேன். நேற்று சொன்னதை இன்று அம்மா மறந்திருப்பாள் என்று நினைத்து நேற்று ஒரு விஷயத்தையும் இன்று இன்னொரு விஷயத்தையும் மாற்றி மாற்றி சொல்லிக் கொண்டிருக்காதே. உனக்கு நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்கு என்பதனை முதலில் நீ உணர வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியானது உன்னை எப்பொழுதுமே சந்தோஷத்தில் அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் உனக்கு வரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதொரு எண்ணங்களையும் கொடுக்கும். உன்னை நீ வாழ்வாய் என்கின்ற நம்பிக்கையை உனக்கே சொல்லிவிடும். உன் மனசாட்சி உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுப்பாய் என்று உன்னிடத்தில் சொல்லும். எப்பொழுது உனக்கு நீயே நம்பிக்கை சொல்கின்றாயோ அப்பொழுதே இந்த வாழ்க்கை உன் வசமாகி விட்டது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இனியாவது எதற்கும் அஞ்சாமல் எதை கண்டும் பயப்படாமல் எல்லாமுமே நமக்கு நல்லதற்குத்தான் என்பதனை உணர்ந்து உன் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் மீட்டெடுக்க தயாராகிவிடு. இனி யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. யாராலும் உன்னுடைய கஷ்டங்களில் இருந்து உன்னை காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் என்னால் மட்டுமே முடிந்த காரியம் அதை நானே உனக்கு நடத்தி தருகின்றேன். மனமகிழ்ச்சியோடு இரு. என் பிள்ளைக்கு என்றுமே இந்த வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். என்றுமே உனக்கு நல்ல விஷயங்களே நடக்கும். நீ நினைத்திராத பல சந்தோஷங்களும்
உனக்கு சுப மங்கள நிகழ்வுகளாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.